அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். அவளோட பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம். வேணுங்கிறவங்க நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லேசான அவல் எடுத்திருக்கேன். திக்கான அவல் வேணுங்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கடாய் சூடானதும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு 1 கப் அவலை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துப்போம். அவல் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறி வறுபட்டு வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், அவல் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுபட்டு கையில் நீங்கள் ஒரு அவல் எடுத்து நொறுக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நொறுக்க வரணும். அதுதான் பதம். இப்போ இந்த வறுத்த அவலை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்லேயே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் நம்ம இதை சேர்த்து போட்டு பண்ணுறோம். அவலில் நிறைய ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்குது. பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் ரிச் இருக்குது. பாசிப்பருப்பையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டு இருக்கணும். எல்லாமே நீங்கள் தனித்தனியாக தான் போட்டு வறுக்கணும், ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதம் இருக்கும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு செவக்க வறுபட்டு ரோஸ்ட் ஆனது அதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1 கப் அவல் எடுத்திங்கன்னா 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் ரேஷியோ. நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்க்குறனால நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சூடு பறக்க மட்டும் லேசாக வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலை லேசாக வெடித்து நிறம் மாறினதை அதையும் எடுத்து வச்சுருவோம். அடுத்தது நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதை உள்ளே சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். தேங்காய் சேர்த்தோன்னே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இந்த தேங்காயில் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. தேங்காயை நல்லா ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எப்படி நம்ம சேர்த்தோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை, நல்லா இன்னுமே ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கூலாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைக்கரசல் ரெடி பண்ண போகிறோம். எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் இடித்து உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி. வெல்லம் பாகாகணும்லாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு அப்படியே சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைக்கரசலை கொஞ்சம் ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். வெள்ளைக்கரசல் கூலாகிறதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச அவல் அதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அவலை பொடி பண்ணி எடுத்துருவோம். நான் இன்றைக்கி அவல் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க லேசாக கொரகொரப்போட பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது வேர்க்கடலையை நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். வேர்க்கடலையே ரொம்ப நைஸ் பவுடராக நம்ம அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்தளவுக்கு லேசாக அந்த க்ரன்ச்சினஸோடு அந்த வேர்க்கடலையை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பொடி பண்ணி அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் பாசிப்பருப்பு வறுத்தது அதை உள்ளே சேர்த்தாச்சு. பாசிப்பருப்பை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே வெள்ளைக்கரசல் கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் அதை வடிகட்டியில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வெள்ளத்தில் பாருங்கள் அடியில் சில சமயம் டஸ்டெல்லாம் இருக்கும். அதனால் பேனில் நான் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வெள்ளைக்கரசல் சேர்ந்து ஒரு கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நுரைச்சி கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பாசிப்பருப்பை அரைச்சிருந்தோம்ல அதை நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. எந்த விதமான கட்டி தட்டிகளும் இல்லாமல் கலக்கணும். டைம் ஆக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பாவோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகும். ஏன்னா பாசிப்பருப்பை நம்ம பொடி பண்ணி சேர்த்தனால நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு வெள்ளைக்கரசல். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் துருவல் நம்ம ஆல்ரெடி தேங்காயை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்த்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெசிபிக்கு. இதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே இதே மாதிரி தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக பொடி பண்ணி இதே மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணி பண்ணுங்கள்.
அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா நமக்கு கிளறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து கெட்டி தட்டிகள் இல்லாமல் கிளறணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவல் பொடி பண்ணதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவல் பொடி பண்ணது வந்து டக்குன்னு பைண்ட் ஆகி வந்துடும். அதனால் அவலை வந்து கடைசியாக பொடி பண்ணதை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ நெய் சேர்த்துக்க போகிறேன். நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு வாசனைக்காக தான் ஆட் பண்ணுறேன். நெய்யோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்துருங்க. கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளால் கையில் வந்து உருண்டைகளை லட்டு மாதிரி உருட்ட முடியும். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் முந்திரி, பாதாம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே வந்து இடிச்சிட்டு தூவி விட்டாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெய்யில் வந்து முந்திரியை தாளித்து போடுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். உங்களோட சாய்ஸ், நீங்கள் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் பண்ணி உருண்டைகள் பிடிச்சாலே ரொம்ப அழகாக உருண்டைகள்லாம் வந்துடும். உங்கள் ஷேப்பு தான், நீங்கள் பெருசாக வேணால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சின்னதாக லட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஈவினிங் டைம் ஸ்நாக்காக நம்ம இதை செஞ்சு தரலாம். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.